பிரைஸ் தி லார்ட். நான் டெபோரா. இயேசுவே மறுவாதில இருந்து ஏசப்பா இன்னொன்னு பார்த்து என்ன பேச போறாருன்னா, ரோமர் 8:18 ஆதலால் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்லவென்று எண்ணுகிறேன். ஆமென். இந்த வசனத்தை நம்ம பெற்றுக்கொள்றதுக்கு முன்பாக ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மூலமா நம்ம இதை ரிசீவ் பண்ணிக்கலாம். என்னன்னா, ஒரு பிரெக்னன்ட் லேடி என்னெல்லாம் ஃபேஸ் பண்ணுமோ அந்த 10 months ரொம்ப கஷ்டப்படுவாங்க, ரொம்ப ஃபேஸ் பண்ணுவாங்க. எது அவங்களோட பாடிலி ஆக்டிவிட்டிஸா இருக்கட்டும், அவங்க ஹார்மோன் சேஞ்சஸா இருக்கட்டும், எல்லாமே அவங்களுக்கு மாறிக்கிட்டே வரும். அதனால அவங்க எப்படி ஆவாங்க, ரொம்ப டிப்ரெஸ்ட் ஆவாங்க, வாமிட்டிங் சென்சேஷன் நிறைய இருக்கும். ஸோ இதெல்லாம் பண்ணும்போது ஒரு நாள் அந்த டெலிவரி டைம் வரும். அந்த டெலிவரி டைம்ல அந்த பாப்பாவை பெற்றுக்கொள்ளும் போது அவங்களுக்கு கிடைக்கிற சந்தோஷம் சொல்ல முடியாத அளவுக்கு இருக்கும். அந்த மாதிரி இன்னைக்கு நம்ம பாடுபட்டு இருக்கோமா, ரொம்ப கஷ்டங்களை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோமா, ஒரு நாள் அந்த மகிமை காட்ஸ் க்ளோரி நம்ம லைஃப்ல வெளிப்படும் போது நம்மளால சொல்லி முடியாத அளவுக்கு நமக்கு சந்தோஷம் இருக்கும். ஸோ இந்த வசனத்தை பெற்றுக்கொண்டு நம்ம ஒரு ஜெபம் பண்ணலாமா? நன்றி தகப்பனே, நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரே, அப்பா வசனத்தின்படி எங்க வாழ்க்கையில நீர் செய்ய போகிற அனைத்து காரியங்களுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.